வணக்கம் மக்களே. இன்னையோட நம்ம புறா வாங்கி 19 நாள் ஆயிடுச்சு. நேற்றுக்கு தான் நம்ம ஒரு 7 புறாக்கு புதுசாக ரெக்கை கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அந்த இருக்கான்ல பிளாக் கலர் நடுவில் நிற்கிறானே, அவன் இன்றைக்கி லைட்டாக எஸ்ஸாக பார்த்தான். பட்டு கடைசியில் கூட்டுக்கு வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அதுக்கு ரீசன் வந்து ஒரு காட்டு மாடம் தான். அது வீடியோட நடுவில் சொல்கிறேன். ஒரு 3 பேர் மட்டும் வரல. என்னடான்னு போய் பார்த்தா இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. சாரி, 5 பேர். இல்லை ஒருத்தன் அடையில் இருந்தால், மீதி 4 பேரை பிடிச்சி நான் வெளியே விட்டேன். இவங்கெல்லாம் வெளியே விட்டதில் அது கொஞ்சம் பயந்துருச்சு போல், அடையிலேருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இவங்களை விட்டுட்டு என்னடா ஒருத்தன் வெளியே சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த அடையில் கிடந்த ஃபீமேலு. ஆக்சுவலாக இதுவும் ரெக்கை வெட்டில் இல்லைன்னா இப்போ பறக்க விட்டுருந்துருப்போம். பட்டு ரெக்கை வெட்டில் போட்டதுனால இப்போ பறக்க விட முடியல. திரும்ப இந்த நம்ம ஃப்ரெண்டோட பேர் எக்குக்கு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபீமேல் நல்லா சைனிங்காக இப்போ இருக்குது பாருங்கள், இந்த கிளிப்பில் தெரியும் சைனிங்காக. என் ஃப்ரெண்டு குடிக்கலே சொல்லி தான் கொடுத்தான். அது கோயில் புறா மாதிரி கலரில் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலருடா அப்படின்னு சொன்னான். ஸோ அது பார்க்க தான் எனக்கு நல்லா பிடிக்குது. சைனிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்கலே. அந்த அன்றைக்கான அந்த காட்டு மாடம் தான், அந்த கோயில் புறா தான் ஒரு சம்பவம் பார்த்து விட்டு போயிடுச்சு இன்றைக்கி. என்னமோ அது அதோட பிளேஸ் மாதிரி நம்ம புறாவெல்லாம் அடித்து அங்கே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக பற்றி விட்டேன். இந்த கிளிப்பில் நல்லபடியாக பற்றி விட்டேன், பிரச்சனை இல்லை. பட்டு கிளிப் எடுக்காத ஒரு டைமில் இந்த மாதிரி வந்து இறங்கி புறாவெல்லாம் கொத்திட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வேகமாக பற்றி விட்டேன். கூட இருந்த நம்ம புறாவும் சேர்ந்து பறந்துருச்சு. இந்த நிற்காம பாருங்கள், நம்ம ஆப்போசிட் வீட்டில் அந்த வீட்டில் தான் நிற்குது. ஸோ இறங்கினா இல்லை நம்ம வீட்டில் அங்கே தான் இறங்கும்னு நினச்சேன். பட்டு பார்த்தா கழுகு ஒன்று கலைச்சிட்டு. ஸோ நம்ம புறா 3மே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இவன் கோவிந்தா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நம்ம புறா இறங்கினதுனால அது கூட சேர்ந்து இதுவும் வந்து இறங்கிடுச்சு. ஸோ சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கினேன். மேபி நம்ம ஆப்போசிட் வீட்டில் தான் போய் இறங்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது மாடியில் இருக்க அவங்க கூண்டு. ஸோ புறாவை அங்கே இறங்கணும்னு நினச்சேன். பட் நம்ம புறாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து இறங்கி வந்துடுச்சு. இது இன்னும் ஜோடி சேரலைங்கனால வர்றது டவுட்டு தான் நினச்சேன். பட் வந்துட்டான், சந்தோஷம். ஸோ கொஞ்சம் நேரம் மேய விட்டுட்டு அப்படி பைய பூ போல் கூட்டுக்குள்ளே பற்றி விட்டாச்சு. அதுவும் பைய போயிடுச்சு. பட் இதுக்கு இன்னும் கரெக்டான பிளேஸ் கூண்டுக்குள்ளே கிடைக்கல. பேரும் கரெக்டாக அமையலைங்கனால போயிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல வேளை வந்துட்டான், சந்தோஷம். அவ்வளோதான், அப்படி கூட்டுக்குள்ளே பற்றி விட்டு கூட அடைச்சாச்சு. Day 19 completed successfully. அவ்வளோதான். தேங்க்யூ மக்களே.